வாங்கப்பா. இப்ப மழை விட்டு 2 நாள் ஆகுது. என்னோட ரோஜா செடிகள்லாம் எப்படி இருக்குன்னு உங்கள்ட்ட காமிக்கிறேன். எவ்வளோ மொட்டுக்களும், பூக்களோட இருக்கு அப்படின்னு நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் இதுக்கு என்ன வைத்தியம் பண்றேன்றதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு செடிகள பாருங்க. எவ்வளோ அடர்த்தியா, எவ்வளோ பூக்களோட இருக்கு அப்படின்றத நீங்க பாருங்க. உங்களுக்கு நானு அடிக்கடி சொல்லியிருக்கேன். இதுக்கு புண்ணாக்கு கலவை தான் குடுத்துட்ருக்கேன் அப்படின்னு. எல்லா செடிகளையும் பாருங்க, ஒரே மாதிரி அடர்த்தியா இருக்கும். ஆ, இதே மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க. என்னன்னா, புண்ணாக்கு கலவை போட்டீங்கன்னா, அடியிலேருந்து கிளைகள் நிறைய உருவாகும் நம்மளுக்கு. அடியிலேருந்து வரும் கிளைகள். அதுக்கு தான் புண்ணாக்கு கலவை போட சொல்றேன். அது என்ன புண்ணாக்கு அப்படின்னா, மல்லாட்டை புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு 3யும் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் மிக்சியில். அதுக்கப்புறம் அதில் கூட கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரையை கலந்து போட்டிங்கன்னா மண்புழுவும் உருவாகும், மண் வேரும் நல்லா வளரும், செடிகளும் நல்லா வளர்ச்சி கொடுக்கும். வேர் வளர்ந்தாதான் செடி வளரும். அதுக்காக தான் செடி வேர் வளர்ச்சிக்கு நம்ம தேவையானதை கொடுக்கணும். செடிகள் எப்படி அடர்த்தியாக வளர்ந்துருக்குன்னு நல்லா பாருங்க. என்னுடைய செடி எப்படி அடியிலேருந்து வளர்ந்து வராங்க அப்படின்னு பாருங்க. இதை நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லிட்டு தான் வரேன். யார் யூஸ் பண்ணீங்கன்னு தெரில. யாராவது யூஸ் பண்ணியிருந்தா நான் சொன்ன அளவுகளோட எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, எப்படி இருந்தது உங்கள் செடி அப்படின்றத. இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா ஒரு வாரத்திலே தெரியும்னு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதே மாதிரி மேலே தெளிக்கிற மருந்தை பற்றி நானும் உங்களுக்கு ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ இதுக்கு சொல்கிறேன். அதை கடைசியில் ஃபோட்டோவாக அட்டாச்சும் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. மருந்து என்னன்னு தெரியல அப்படின்னா, சாஃபு, நானோ கிரீனு, நானோ கிரீன் அப்படின்ற ஒரு மருந்து. அடுத்தது மோனோகுரோட்டாமாஸ், அடுத்தது வேப்ப எண்ணெய். இதை எல்லாத்தையும் 1 லிட்டர் தண்ணிக்கு அளவுகள் நான் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் எத்தனை லிட்டர் கலக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மருந்துகளை கலந்துக்குங்க. இந்த தண்ணி மருந்து இருக்குல்ல, வேப்ப எண்ணெய், மோனோகுரோட்டாமஸு, நானோ கிரீனு எல்லாத்தையும் 5 சொட்டு ஊற்றிக்கிங்க. அதில் 1 ஸ்பூனு சாஃபை கலந்து நல்லா கலக்கி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இந்த புண்ணாக்கு அளவோட புண்ணாக்கும் கொடுங்க. எப்படி என்னோட செடிகள் அடர்த்தியாக வளர்ந்துருக்குன்னு, அடியிலேருந்து வளர்ந்து வருதுன்னு பாருங்க. இலைகளில் எப்படி வளர்ச்சி இருக்குன்னு பாருங்க. இலைகள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு, நல்லா புள்ளிகள்லாம் இல்லாமல் நல்லா தளன்னு இருக்கணும்னா அதுக்கு சாஃபு தான் யூஸ் ஆகுது. வேப்ப எண்ணெயும் மோனோகுரோட்டாமாஸும் பூச்சிக்கொல்லி, அது நம்ம மொட்டுக்கள் வரும்போதே பூச்சி தின்னுடுது இல்லை, அது இல்லாமல் திங்காமல் முழு பூவாக நம்மளுக்கு பெரிய பூவாக வரணும் அப்படின்னா அதை அடிக்கணும். இலையை சுருளாது, மொட்டுக்களை பூச்சி திங்காது அப்படிங்கிறதுக்கு தான் அந்த 2 மருந்தும். நானோ கிரீன் எதுக்கு அப்படின்னு கேட்டால், மொட்டுக்கள் நீளமாக பெரிய பூக்களாக பூக்கும். அந்த பூக்களில் இருக்கிற கோம்பு நல்லா நீட்டாக வர்றதுக்கு தான் அதை அடிக்கிறது. பிடிச்சிருந்தா இதே அளவுகளோட நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, எப்படி இருக்கு உங்கள் செடிகள்னு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் உபயோகப்படுத்திட்டு எனக்கு சொல்லுங்க கமெண்ட்ல எப்படி இருந்ததுன்னு.